சோழா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அப்புறம் சென்னி, அப்புறம் கிள்ளி, அப்புறம் கரிகாலன், அப்புறம் கோச்செங்கண்ணன், அப்புறம் நல்லாடிக்கோன். இது ஒரு புது பேர் உள்ள. இது இந்த நல்லாடிக்கோன் பேர் மொதல் 2 செப்பேட்லேயும் இருக்கவே இருக்காது. இந்த வல்லபாங்க இருக்கும், அப்புறம் ராஜகேசரி, அப்புறம் வீர சோழா, அதுக்கப்புறம் அரிஞ்சியா, அப்புறம் சுந்தர சோழா அப்படின்னு முடிச்சுடுவாங்க. இதில் எங்கப்பா நம்ம எல்லா பேரும் சொல்லியிருக்கீங்க, விஜயாலயன் பேரை காணுமே, ஆதித்தன் பேரை காணுமே, முதலாம் பராந்தகன் பேரை காணுமே, ராஜாதித்தன் பேரை காணுமே, கண்டராதித்தன் பேரை காணுமே, இதெல்லாம் கேட்டோம்னா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் சொன்னது தான் பர்ஃபெக்டான உண்மைம்பாங்க. இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரிஞ்சயனுக்கு முன்னாடி வீர சோழன் இருக்குல்ல, அவர் தான் முதலாம் பராந்தகன். இந்த ராஜகேசரின்னு இருக்குல்ல, அவர் தான் ஆதித்தன். அப்படி சரிப்பா, ராஜகேசரி ஆதித்தன்னே வச்சுப்போம். வச்சுக்கிட்டாலும் விஜயாலயன் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் பப்பான்னு மொழிப்பாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க இதுதான் சமஸ்கிருதத்தில் எழுதின செப்பேடுகள் தான் நமக்கு மிகப்பெரிய வரலாற்று தகவல்களை அள்ளி கொட்டுது அப்படின்னு வேறு நம்மள்ட்ட சொல்லுவாங்க இந்த சமஸ்கிருத வரலாற்று ஆசிரியர்கள்.